வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாயினுடைய பெயர்ச்சி. செவ்வாய் பகவான் வருகின்ற செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். செவ்வாய் காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வரார். களத்திரஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகி வருகிறார். இதிலிருந்து இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியிலிருந்து ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நிறைய பேருக்கு இந்த செவ்வாயினால நிறைய அந்த திருமண அமைப்புகள்ல தடைகளும் ஏற்படும். அந்த தடைகளை நீக்கக்கூடிய ஒரு காரக கிரகமாகவும் இந்த செவ்வாய் தன்னுடைய நிலையை மாற்றி அமைத்து செயல்படுவார். அப்படி இருக்கக்கூடிய இந்த 7ஆம் இடமான அந்த களத்திர காரகத்திலேயே இந்த செவ்வாய் பெயர்ச்சியாகி வர்றதுனால எல்லா ராசி என்பவர்களுக்குமே ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 45 நாட்கள் இருக்க போகுது. 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் பெயர்ச்சியாகக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 27ஆம் தேதி அக்டோபர் வரைக்கும் அந்த துலாம் ராசியிலேயே இருப்பார். இந்த 45 நாட்களுக்கு ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும், ஏன்னா காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் பயிற்சியாகி வர்றதுனால அதிகப்படியாக எல்லா ராசி என்பவர்களுமே நல்ல உழைக்கக்கூடிய ஒரு திறன் படைத்தவர்களாக மாறக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகமாக சில உங்களுடைய வேலைகளை முடிவு எடுத்து அதை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த 45 நாட்கள் இருக்க போது. இப்போ ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜோதிட ரீதியான தகவல்கள், ஒவ்வொரு கிரகங்களின் பயிற்சிகள், ஏன்னா செவ்வாய் பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு என்ன மாதிரியாக இருக்கும், இதில் உங்களுக்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னா மாத பலன்கள் எந்த மாதிரியாக இருக்கும், இப்படி அந்த கிரகங்களினுடைய கோச்சார நகர்வுகளை நம்ம அடிக்கடி ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லும்போது உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணலாம். உங்களுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசி என்பவர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சி 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறார். 9ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் 10ஆம் இடமான அந்த கர்மஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். மகர ராசி என்பவர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறத விட எப்போதுமே வேலையும் பொழுதுதான் தான் இருப்பாங்க. வேலை இல்லாமல் இவர்கள் ஒரு நாள் கூட இல்லாமல் இருந்ததே கிடையாது. அதே சமயத்தில் வேலையை எப்படி முடிக்கணும், அதாவது ரொம்ப ஸ்மார்ட்டாக எப்படி முடிக்கணும் அப்படின்றத நிறைய ஒரு தனித்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரியான அந்த ஒரு வேலையில் அதிகப்படியான நுணுக்கங்களை தெரிந்து வைத்து கொள்பவர்கள். இவர்கள் ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அந்த தொழிலில் இருக்கக்கூடிய பேசிக் நெசசரியிலிருந்து பெரிய அளவுக்கு தேவைகள் வரைக்கும் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. யார் ஒரு லேபர் இல்லாட்டி கூட அந்த வேலையை இவர்களே தான் செய்யக்கூடிய ஒரு அளவுக்கு அந்த திறமை உடையவர்களாக இருப்பாங்க. யாரும் தொழிலாளிகள் வரல, இன்னைக்கு வேலை போச்சு அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அந்த வேலையை இவர்களே எடுத்து நடத்தக்கூடிய ஒரு அமைப்பும் உடையவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். இந்த மகர ராசி என்பவர்களுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு லிங்க் இருக்கு. ஏன்னா இவர்களினுடைய ராசியில தான் செவ்வாய் உச்சம் பெறார். அதனால இவர்களுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு திடகாத்திரமான ஒரு உடம்பு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கை அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். ஆனால் அந்த தன்னம்பிக்கையை பெரிய அளவுக்கு மதிக்கவே மாட்டாங்க இந்த மகர ராசி என்பவர்கள். தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் போதுமா, உழைக்கிறதுக்கு நல்ல ஒரு இது வேணும் அப்படின்ற மாதிரியாக தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த செவ்வாய் உச்சம் பெறதுனால இவர்களுக்கு அந்த ஒரு அமைப்புன்றது அதிகப்படியாக இருக்கும். ஜென்ரலாகவே மகர ராசி என்பவர்கள் எத்தனை வாட்டி கீழே விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. அந்த இவர்களுக்கா இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு நினைக்க முடியாத அளவிற்கு அந்த மனநிலையை அடிக்கடி அந்த ஒரு திடமாக வைத்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள் தான். உங்களுக்கு தான் இந்த 10ஆம் இடமான அந்த கர்மஸ்தானத்தில் அந்த செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறார். இதனால புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். மகர ராசி என்பவர்கள் நினைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், வாழ்நாள் கனவாக பார்த்தீங்கன்னா நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு தான் சொந்தமாக ஒரு தொழில் வைக்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய பேர் அடிமை தொழில் செய்கிறவங்க. அடிமை தொழில்னா என்ன, இன்னொருத்தர்கிட்ட சம்பளம் வாங்கி வேலை செய்கிறது தான் அடிமை தொழில். அது இல்லாமல் நம்மளே சுயமாக ஒரு தொழில் செய்து 4 பேருக்கு நம்ம வேலை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய மனது உடையவர்கள் இந்த
மகர ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அதற்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த கர்மஸ்தானத்துல வரக்கூடிய அந்த செவ்வாயாகப்பட்டவர் முழுமையாக கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். வேலை ரீதியான ஒரு சில மாற்றங்கள், 10ல் ஒரு பாவகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு அந்த வேலை ரீதியான ஒரு நிறைய முன்னேற்றங்களை அடையிறதுக்குண்டான ஒரு நேரம். ஒரு உயர் பதவி, உங்களுக்கு தேவையான ஒரு அங்கீகாரம், ஒரு அரசாங்க உத்தியோகத்துல பெரிய பெரிய போஸ்டிங்கு, ஒரு சின்ன லெவல்ல இருந்த அந்த அரசாங்க ஊழியர்கள் எல்லாருமே இப்போ நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு மேலிடத்திற்கே போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புலாம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி அதிகப்படியான ஒரு அமைப்பை கொடுக்கும். செவ்வாயினாலே பார்த்தீங்கன்னா ஒரு நிர்வகிக்கக்கூடிய ஒரு திறன், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மேலாண்மை மிக்கக்கூடிய ஒரு கிரகம் தான். ஒரு எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஒரு போல்டா எல்லாரையும் ஒரு ஆணவமாக ஒரு நிர்வகிக்கக்கூடிய ஒரு திறமை படைத்தவர்களாக தான் இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. அதை கரெக்ட் இப்போ உங்களுக்கு உங்களுடைய அலுவலகத்துல கிளிக் பண்ணி அதை உங்களுக்கு உண்டான ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க. இந்த இடத்துல இவனை போட்டா இவன் கரெக்டா அங்க மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு உண்டான ஒரு திறமைகளை அங்கீகரித்து அதற்குண்டான ஒரு உயர் பதவிகளை அடையிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மகர ராசி என்பர்கள் யார் யாரெல்லாம் காவல்துறையில வேலை செய்றீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே இப்போ ப்ரமோஷன் உறுதியாக காத்துட்டு இருக்கு. நீங்க யார் யாரெல்லாம் காவல்துறை, அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகள், ஒரு சீருடை அணைந்த ஒரு அரசாங்க ஊழியர்களா இருக்கிறீங்க அப்படின்னா அவர்களுக்கு எல்லோருக்குமே ப்ரமோஷன்றது இப்போ ஒரு நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக இருக்க போகுது. இந்த 45 நாட்கள்ல உங்களுக்கு ப்ரமோஷன், அட்லீஸ்ட் அதற்குண்டான பீரியட் இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு தான் அதை எழுதி வைக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுக்கு தான் இந்த வாட்டி ப்ரமோஷன், வேற யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறுதியாக அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அரசாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் திருமண வாழ்க்கையில சில கசப்பு தன்மைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. தேவையில்லாத விவாகரத்து, அதாவது ஒரு உப்புச்சப்புக்குமே அந்த காரணம் இருக்காது அந்த குடும்பத்துல, ஆனாலும் விவாகரத்துல போய் அந்த பிரச்சனை முடியும். இதெல்லாம் ஏன் மேடம் இப்படி ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களை தான் முதல்ல குறி வைக்கிறாரே அந்த ராகு பகவான். அதனால அவர்களுக்கு தான் அந்த குடும்ப வாழ்க்கையில அதிகப்படியான பொறுப்புகளையும் கொடுத்து அதிகப்படியான கசப்புகளையும் கொடுத்துட்டு இருக்கிறார். இது தற்காலிக சூழல் தான், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏற்கனவே நாங்க ஆவேசப்பட்டு விவாகரத்தை கொடுத்துட்டோம் அப்படின்றவங்க அதை கொஞ்சம் பொறுமையா டீல் பண்ணுங்க. விவாகரத்து கொடுத்தா கூட அதுல ஒரு நன்மைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் தான். இந்த மாதிரியான குடும்ப வாழ்க்கையில சிக்கல் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் நிவர்த்தியை கொடுக்கும். அடுத்த திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த மகர ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வேலை இடமாற்றத்தை கொடுக்க போகுது. அந்த 10ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த செவ்வாய் வேலை இடமாற்றம், வேலை பதவிகள், அடுத்து பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு போகக்குண்டான ஒரு அமைப்புகள், இது எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சொத்து சம்பந்தப்பட்ட விலங்க பிரச்சனைகள் தீரத்துக்கு உண்டான ஒரு நேரம். வங்காளி பங்காளி சண்டை இருக்கு, இல்ல அம்மா அப்பா எனக்கு சொத்தை எழுதி வைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா மகர ராசி என்பவர்களுக்கு 4ஆம் இடத்திற்கு சொந்தக்காரரே அந்த செவ்வாய் தான். அவர் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்பா அம்மா எழுதி வைக்கிறேன்னு சொத்தை சொன்னாங்க, கடைசி எழுதி வைக்கல. எனக்கு எங்களுடைய உடன் பிறந்தவர்கள்னால ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி ஆகி இப்போ அது ஒரு தேக்க நிலையில இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த முன்னோர்கள் சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதுல இருக்கக்கூடிய இழுபறிகள், தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல தசா புத்திகள், தசையை எப்படி இருந்தாலும் புத்தி முதல்ல வேலை செய்யும். புத்தின்றது நம்மளுடைய மனநிலையை குறிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால அந்த புத்தியினுடைய அமைப்பை பொறுத்து தான் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி உங்களுடைய சுய வாழ்வில் இருக்கக்கூடிய மாற்றங்களை ஏற்படுத்தும். அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.